வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அண்டு அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் இந்த 2 எக்ஸாமினேஷனும் 2024 நமக்கு நடந்துச்சு. ஸோ இதோட ஆன்சர் கீயை தான் நம்ம தமிழுடைய பார்ட்டு 2 வீடியோவும் ஜிகேயில் 50 கொஷினை நம்ம டிஸ்கஷனும் முடிச்சிருந்தோம். இப்போ 151வது கேள்வியிலிருந்து பார்க்கலாம். கடைசியாக பார்த்த கேள்வி, சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி. 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம். 2014 ஒரியா. 2014 ஒரியா. கன்னடம் மற்றும் தெலுங்கு இது ரெண்டுமே 2008 அறிவிக்கப்பட்டிருக்கும். அதைத் தொடர்ந்து 2004 முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எதுன்னு பார்த்தோன்னா தமிழ். இது ஒரு எக்ஸாம், அதாவது குரூப் 1 எக்ஸாமில் 2021 நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 2004 தமிழ், 2005 சான்ஸ்கிரிட்டு, 2008 தெலுங்கு மற்றும் கன்னடம், 2013 மலையாளம், 2014 ஒரியா. ஸோ இது எங்கே இருக்குன்னா 6th பாலிட்டி புக்கில் நமக்கு இடம்பெற்றிருக்கும். அடுத்து, வெப்பக்குறைவு விகிதமானது புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஷ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற அளவில் குறைகிறது. கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தி உள்ளது எது? கன்ஹா தேசிய பூங்கா, ஒடிசான்றது தவறு. மத்திய பிரதேசத்தில் தான் இந்த தேசிய பூங்கா அமைந்துள்ளது. கிர் தேசிய பூங்கா குஜராத் என்பது சரியானது. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் என்பதும் சரியானது. இது 1936 இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. ரத்தம்போர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். ராஜா தான் சண்டைக்கு போய் ரத்தமாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முதலாக தொடங்கப்பட்டது. இது ரொம்ப ஃபேமஸானது. கிர் தேசிய பூங்கா குஜராத் என்பது ரொம்ப முக்கியமானது. பின்வருவனவற்றுள் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகிறது? கும்பக்கரை அருவி தான் பாம்பார் அப்படின்ற ஆற்றிலிருந்து உருவாகிறது. அணுசக்தி பற்றி தவறான வாக்கியங்கள் எவை? யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது என்பது சரியானது. யுரேனியம் மற்றும் தோரியம் என்பது சரியானது. அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகின்றது. அந்த அணுக்கரு பிளவு இணைப்பின் போது தான் அந்த அணுசக்தியுடைய ஆற்றல் வெளிப்படுகிறது. இந்த கூற்றும் சரியானது. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறானது. தாராபுரம். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலம் தாராபுரத்தில் தான் நிறுவப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 தவறு. ஸோ 1 மற்றும் 2 இந்த இடத்துல நமக்கு சரியானது. கீழ்கண்டவற்றில் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம்? ஸோ நந்தாதேவி உயிர்கோள பெட்டகமும் எதுனா உத்தரகாண்டு. ஸோ இது மட்டும் கிடையாது. நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழகத்தில், மன்னார் வளைகுடா, அகத்தியர் மலை இது 3மே தமிழகத்தில் உள்ள உயிர்கோள காப்பகம் தான். ஆனால் நந்தாதேவி மட்டும் கிடையாது. மசகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் மும்பை. மசகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தோன்னா மும்பை. பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம். பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேசம். 10th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு லெசன் நமக்கு இருக்கும். அந்த இந்தியாவுடைய இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயில்டாக இருக்கும். ஆத்ம நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது சுயச்சார்பு இந்தியா, செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. 2021ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? கிளாஸ்கோவில் நடைபெற்றது. 2021ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கே நடந்தது? கிளாஸ்கோவில் நடைபெற்றது. மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. இதெல்லாம் கேட்பாங்களான்னு நிறைய பேர் நினச்சிட்டே படிச்சிருந்துருப்பீங்க. ஆனால் மயில் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், 1963. இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை எழுதிய கிரிக்கெட் வீரர். கீழ்காணப்படுபவர்கள் யார் கண்டுபிடி? கபில்தேவ் அவர்கள் தான் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட் ஆன்
ஆட்டோபயோகிராஃபி. இதை எழுதியவர் யாருன்னா கபில் தேவ் அவர்கள். 2022ஆம் ஆண்டில் பின்வரும் எந்த இணையால் 30வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது? 2022ஆம் ஆண்டில் பின்வரும் எந்த இணையால் 30வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது? ஸோ இந்தியாவில் ஏசியன் அமைப்புடைய 30வது ஆண்டு விழா தான் இப்போது கொண்டாடப்படுகிறது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஷ் என அறியப்பட்டது? நீதி கட்சி என அறியப்பட்டது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் எப்படி அறியப்பட்டது? நீதி கட்சி என அறியப்பட்டது. கடவுள் துகள்களின் மறுபெயர் ஹிக்ஸ் போசான் என கடவுள் துகள்களின் மறுபெயராக அழைக்கப்படுகின்றது. வன மகோத்சவம் மரங்களை பாதுகாத்தல், அதோடைய முக்கியமான பேர் என்னன்னு பார்த்தோம்னா மரங்களை பாதுகாத்தல். மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. மெட்டாஸ்டாசிஸ் என்பது மெலிக்டினன்ட் கட்டி என்பதுதான் இதோட தொடர்புடைய ஒன்று. செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் மையம், செல்லின் ஏடிபி தொழிற்சாலை என அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றிருப்பவை வைரஸ். நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் டேஷ் தனிமம் இயற்கையில் காணப்படுகின்றது. 94 தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றது. குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் ஆக்சாலிக் அமிலம். அதாவது குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம்னா ஆக்சாலிக் அமிலம். தக்காளியில் உள்ளது கூட நமக்கு ஆக்சாலிக் அமிலம் தான் நம்ம குறிப்பிடுவோம். அருங்காட்சியகங்களில் உள்ள பழமையான நினைவு சின்னங்கள் பாதுகாக்க பயன்படும் வாயு இயற்கை வாயு. நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஷ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. அப்போலோ 8. நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட அப்போலோ 8 திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. ஒரு வெர்னியர் அளவியின் முதன்மை அளவுகோலின் அளவு 8 சென்டிமீட்டர். வெர்னியர் ஒன்றிப்பு 4 மற்றும் நேர் சுழிப்பிழை 0.05 சென்டிமீட்டர் எனில் சரியான அளவை கணக்கிடு. என்ன அளவுன்னு பார்த்தோன்னா 7.99 சென்டிமீட்டர் என கொடுத்துருக்காங்க. அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தோன்னா பாஸ்கல் என குறிப்பிடப்படும். ஸோ 176வது கேள்வியிலேருந்து நமக்கு மேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேக்ஸ் எப்போவும் நம்ம ரிவிஷன் பார்க்குற டைமில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா எல்லா சம்ஸையும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷினை எடுத்து நமக்கு போட தெரியுதா அப்படின்னு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ மேக்ஸோடு நமக்கு இந்த கொஷின் முடியுது. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அது இல்லாமல் உங்களுக்கு கூடுதலாக தகவல் இது தொடர்பானது தெரிஞ்சிச்சுனாலும் நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.